ஹலோ ஆல், நேற்று குட்டீஸோட ஸ்கூலில் குட்டீஸ் 2 பேரும் சோலோ டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. டான்ஸை பொறுத்த வரைக்கும் வீட்டில் நாங்கள் எதுவும் சொல்லிக் கொடுக்குறதில்ல, டிவியை பார்த்து அவங்களா கற்றுக்கிறது தான். ஈவினிங் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்கங்கிறத எங்ககிட்ட டான்ஸ் ஆடி காமிச்சிட்டு இருந்தாங்க. என்னதான் ஈவினிங் ஸ்கூலில் இருந்து வரும்போது டயர்டாக இருந்தாலும் 2 பேர்த்துக்கும் பஸ்ஸில் ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு தான் வருவாங்க. இறங்குனது தான் உண்டு. கொஞ்ச நேரத்துக்கு அவங்க அட்டகாசத்தை கண்ட்ரோலே பண்ண முடியாது. நேற்று ஃபர்ஸ்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிற பிளானே இல்லை. ஆனால் வீட்டில் நல்ல பழுத்த நேந்திர பழம் இருந்துச்சு. அதை வேஸ்ட் பண்ணிடாமல் கேரளாவில் ஸ்பெஷலாக இருக்கிற பழம்பொடி தான் ரெடி பண்ணியிருந்தேன். கேரளாவில் இருக்கிறப்போ இதை அடிக்கடி வாங்கி சாப்பிடுவோம். இந்த பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு 1 கப் மைதா மாவுக்கு ஒரு 3 ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு பிஞ்ச் உப்பு, 3 ஸ்பூன் சுகர், கலருக்கு மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பேட்டர் ரெடி பண்ணிட வேண்டியதுதான். இந்த பழம்பொரிக்கு முக்கியமாக பழம் நல்லா பழுத்து இருக்கணும். அதுவும் நேந்திரம் பழத்தில் செய்யும்போது தான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். நல்லா சூடாக தேங்காய் எண்ணெயில் பழம்பொரி ரெடி பண்ணி சாப்பிட்டோம். இதுக்கு சைடிஷாக கட்டன் சாயா நல்லா இருக்கும். ஆனால் ஈவினிங் குட்டீஸ்க்கு ஆளுக்கு 1 கப் பாலும் எனக்கு காஃபியும் போட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா வழக்கம் போல் 6:30லேருந்து 8 o'clock வரைக்கும் குட்டீஸ்க்கு ஹோம்ஒர்க் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு நைட்டு டின்னருக்கு மீன் குழம்பு இருந்தது, ஃபிஷ் ஃப்ரை மட்டும் அந்த நேரம் சூடாக ஃப்ரை பண்ணி நைட் டின்னர் சாப்பிட்டோம். அவ்வளோதான். இனி நாளைக்கு பார்க்கலாம்.